அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை, மாசி மாதத்தின் முதல் நாள். இந்த மாதம் முழுவதும் பணம் கொழிக்க, செல்வ வளம் தாண்டவமாட இந்த ஒரு வரி குபேர வசிய மந்திரத்தை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியன்று அந்த மாதம் முழுவதுமே அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மந்திரங்கள், நாம ஜபங்கள், தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த மாசி மாதத்திற்கான பணவசிய மந்திரத்தை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது பணவசிய தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். இந்த மந்திர ஜபத்தை செய்ய போறவங்க ஜஸ்ட் நீங்க முகம் கழுவிட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும். இந்த மாசி மாதம் முழுவதும் ஒரு நாள் கூட தவறாமல் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க மந்திரம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த பதிவை நீங்க கொஞ்சம் தாமதமா பாக்குறீங்கன்னா மேக்சிமம் மாசி மாதம் 5ஆம் தேதிக்குள்ளாக, அதாவது பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள்ளாக இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எந்த நேரத்தில் இந்த மந்திர ஜபத்தை நாம் செய்யணும்னு பார்த்தோம்னா, விடியற் காலை 4 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, அதாவது மதியம் 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம், அல்லது மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்திலும் இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யலாம். இந்த 2 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. தினமும் ஒரே நேரத்தில் தான் மந்திர ஜபம் செய்யணும்னு கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு கிடையாதுங்க. இப்ப கணவர் வேலைக்கு போறாரு, பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதே போல மனைவியும் வேலைக்கு போறாங்க அல்லது பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். அந்த குடும்பத்திற்கே அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தினமும் குளிச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு முகம் கழுவிட்டு கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். அசைவம் எடுத்துக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டு அதற்கு பிறகு நீங்க நான்வெஜ், அதாவது அசைவம் எடுத்துக்கலாம். அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மந்திர ஜபத்தை செய்ய வேண்டாம். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தீட்டு நேரமாக இருந்தால் தாராளமாக இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் 10 நிமிடங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நம்ம வேக வேகமா சொல்ல வேண்டாம். பொறுமையா நிதானமா நம்ம சொன்னாலே போதும். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். கொஞ்சம் டைம் அதிகமா இருக்க அன்னைக்கு 10 நிமிடங்கள் சொல்லுங்க. குறைவா இருக்க அன்னைக்கு 5 நிமிடங்கள் சொன்னாலே போதும். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும், அதாவது எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கலாம். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த குபேர வசிய மந்திரம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை குபேராய ஸ்ரீம் ஓம் நமக. 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 அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சக்தி வாய்ந்த குபேர வசிய மந்திரம் இது. இந்த மாசி மாதம் முழுவதும் இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல். நேற்றைய தினம் பிப்ரவரி 12ஆம் தேதி புதன்கிழமை, தை மாத பௌர்ணமி, கருங்காலி மாலைகளை வைத்து 4வது பூஜையை நம்ம செஞ்சோம். நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க.
ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் மாலையை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கருங்காலி மாலைகளை வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 3 பேட்ச் நம்ம கொரியர் அனுப்பிட்டோம். நேற்றைய தினம் 4வது பூஜை நடந்ததுங்க. நாளைய தினம் நம்ம கொரியர் அனுப்ப போறோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க. காஸ்ட்லியான பொருள் தான். ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். மேலும் இந்த மாலையை டைரக்டா நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். அதே போல எல்லா ராசிக்காரர்கள் மற்றும் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலும் இந்த ராசி அல்லது நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க சில கட்டுப்பாடுகளை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த கருங்காலி மாலை அணிபவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. தினமுமே இந்த மாலையை நாம் அணியும் போது மட்டும்தாங்க அதனுடைய பலன்கள் பூரணமாக நமக்கு கிடைக்கும். அடுத்த பூஜை பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அமாவாசை வியாழக்கிழமை அன்னைக்கு நடைபெறும். இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல அல்லது தமிழ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான மேலும் தகவல்களை கொடுத்துருவாங்க. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த பிப்ரவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறதுனால பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.